அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஹாஜிகளே, துல்ஹஜ் பிறை 10 இது ஹஜ்ஜினுடைய 3வது நாள். இன்னைக்கு நாம 4 அமல்களை செய்ய போறோம். துல்ஹஜ் பிறை 10 முஸ்தலிஃபால ஃபஜ்ர் தொழுதுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்த உடனே முதல் அமல் என்னன்னா பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிகிறது. இது வரைக்கும் நாம இஹ்ராம்ல தான் இருந்திருக்கோம், தல்பியா ஓதிட்டு வந்திருக்கோம். அந்த தல்பியாவை பெரிய ஷைத்தானுக்கு கல் எறியும் போது நாம ஓதுறதை நிறுத்திடணும். அடுத்து 2வது அமல், நம்மளுடைய குர்பானி கொடுக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிற தகவலை உறுதி பண்ணிக்கணும். சில பேர் நேரடியா கொடுப்பாங்க, சில பேர் பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. ஆக மொத்தத்துல நம்மளுடைய குர்பானி கொடுக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிற தகவல் உறுதியானதுக்கு பிறகு 3வது நாம மொட்டை அடிச்சிடணும். மொட்டை அடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு இஹ்ராம களைஞ்சிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடணும். யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் பொதுவா நம்ம போடுவோமோ எப்பவுமே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நாம உடுத்திக்கணும். இப்ப நாம இஹ்ராம்ல இருந்து கிட்டத்தட்ட 95% வெளியே வந்துட்டோம். இப்ப துல்ஹஜ் பிறையில 4வது செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் என்ன அப்படின்னா தவாஃபு ஜியாரா. இந்த தவாஃபு தான் ஹஜ்ஜுடைய தவாஃப்னு சொல்லுவாங்க, தவாஃபு ஜியாரான்னு சொல்லுவாங்க, தவாஃபுல் இஃபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 3 அமல் செஞ்சது முடிச்சதுக்கு பிறகு ஷைத்தானுக்கு கல்லெறிஞ்சாச்சு, குர்பானி கொடுத்தாச்சு, மொட்டை அடிச்சாச்சு, நார்மல் ட்ரெஸ் உடுத்தியதுக்கு பிறகு 4வது அமலான தவாஃபு ஜியாராவை செய்யறதுக்காக வேண்டி மினால இருந்து மக்காவுக்கு நாம போகணும். இந்த தவாஃபு ஜியாராவுக்கான டைம் என்னன்னா துல்ஹஜ் பிறை 12 வரைக்கும், கடைசி ஹஜ்ஜுடைய கடைசி நாள் வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு இருந்தாலும் 10 அன்னைக்கு செய்யறது ஆக சிறப்பானது. தவாஃபு ஜியாராவை நாம எப்ப செஞ்சு முடிக்கிறோமோ அப்பதான் நாம இஹ்ராம்ல இருந்து 100% வெளியே வருவோம். ஆக மொத்தத்துல துல்ஹஜ் பிறை 10 அன்னைக்கு நாம செய்யக்கூடிய 4 மிக முக்கியமான அமல்கள் என்னென்ன அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை நாம பார்த்துருவோம். முதல்ல பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிகிறது, 2வது குர்பானி கொடுக்கறது உறுதி செய்யறது, 3வது மொட்டை அடிக்கிறது, 4வது ஹஜ்ஜுனுடைய தவாஃப் செஞ்சு முடிக்கிறது. ஹஜ்ஜுனுடைய தவாஃப் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் நாம மீனாவுக்கே சேர்ந்து நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூடாரத்துல தங்கி இருக்கணும்.